டீச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம்ல நம்ம கடைசி காணொலியில் என்ன பார்த்தோம்னா நிரல் நிறையணி குறித்த கருத்துக்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் சுவையணி, சுவையணியில 8 சுவைகள் இருக்கு, அதுவும் ஒன்னா விளக்கமா பார்த்தோம். அணி, பரியாயவணி, சமாயுதவணி, உதாத்தவணி, அவனுதியணி, இதை குறித்த கருத்துக்கள்லாம் நம்ம அவனுதியணி வரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஸ்லேடை அணி. ஸ்லேடைனாவே நமக்கு தெரியும், இருபொருள் தரும். ஒரு சொல் இருபொருள் தரும். பாருங்க, செய்யுளில் இடம்பெறும் ஒரு சொல்லோ தொடரோ தனித்து நின்றும் பிரிந்து நின்றும் பல பொருள்களை தரும். ஒரு சொல்லோ தொடரோ தனித்து நின்றும் பிரிந்து நின்றும் பல பொருள்களை தரும். அவ்வாறு பல பொருள் பட அமைவதனதான் ஸ்லேடை அணிம்பர். ஸ்லேடை என்னும் சொல்லுக்கு தழுவுதல் உடையது அப்படிங்கிறது பொருள். பல பொருள் உடையதாகிய சொற்களை அரிதில் தேர்ந்தெடுத்து அமைக்கும் இவ்வணி பல பொருள் உடையதாக சொற்களை தேர்ந்தெடுத்து அமைக்கும் இந்த அணி நுட்பமும் திட்பமும் உடைய புலவர்களுக்கு தான் இயல்பு. ஏன்னா ஒரு சொல்லு பல பொருள்களை தரும். அப்போ நிறைய கற்றறிந்த புலவர்களால் மட்டும்தான் நுட்பமும் திட்பமும் தெரிந்த புலவர்களுக்கு மட்டும்தான் இயலுவதாக இருக்கும். இதனை இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவார். ஸ்லேடை அணிக்கு இன்னொரு பேர் என்னதான் இரட்டுற அழிதல் அணி, மொழிதல் அணி. சிலேசை என்னும் சமஸ்கிருத சொல் ஸ்லேடை என்னும் வடச்சொல்லி ஆயிற்று. இச்சொற்கு துணைப்பொருள் தருதல் அப்படிங்கிறது பொருள். ஸ்லேடை அணியின் இலக்கணம்: ஒரு வகை சொற்றொடர் பல பொருள் பெற்றி தெரிவுதர வருவது ஸ்லேடை ஆகும். ஒரு வகை சொற்றொடர் பல பொருள். ஒரு வகையாய் நின்ற தொடர் சொல் பல பொருள்களது தன்மை புலப்பட வருவது ஸ்லேடை. ஸ்லேடை என்னாது ஆகும் என்றதனால் தொடர் சொல்லே அன்றி ஒரு சொல்லே அவ்வாறு அமையணும் அது ஸ்லேடை. தொடர் சொல்ல அப்படி வந்தாலும் ஒரு சொல்லுல வந்தாலும் அது ஸ்லேடை தான். சரிங்களா? ஸ்லேடை அணியின் வகைகள்: செம்மொழி பிரிமொழி அப்படின்னு இருத்திரப்படும். செம்மொழி ஸ்லேடை, பிரிமொழி ஸ்லேடை. செம்மொழி ஸ்லேடைன்னா என்ன பாருங்க, பிரிக்கப்படும் தன்மையற்று நேரே நின்று பல பொருள் தரும் சொற்களால் அமைவது செம்மொழி சிலேடை. பிரிக்கப்படுற தன்மையற்று நேரே நின்று பல பொருள் தரும் சொற்களால் அமைவது. பிரிக்காத அப்படியே நின்று சொற்றொடர் நின்று பல பொருள் தருது. பாருங்க, செங்கரங்காலன் இரவு நீக்கும் திறம் புரிந்து பங்கைய மாதர் நலம் பயில பொங்கு உதயத்து ஓராளி வெய்யோன் உயர்ந்த நெறி ஒழுகும் நீராளி நீல நிலத்து மேல். சிவந்த ஒளிக்கதிர்களால் இருளை நீக்கும் திறன் மிகுந்ததுதான் சூரியன். தாமரை விரும்பும் சிறப்புடையது, மேல் நோக்கிய தோற்றத்தை உடையது, ஒற்றை சக்கரத்தால் ஆகிய ஊர்தியுடைய தோற்றத்தை உடையது, கடலால் சூழப்பெற்ற இந்நுலகுலகத்தின் மேல் அமைந்த வானவெளியில் இயங்குவது அப்படிங்கிற இந்த இயல்புகள்லாம் உடையதுதான் சூரியன். அதே மாதிரி சூரியனோட யாரோ ஒப்பிட்டு செய்கிறாங்க, சோழனை. சிவந்த கைகளை கொண்டு இவ்வுலகத்தில் உள்ளோரின் வறுமை நீக்கும் தொழில் மிகுந்திருத்தல், தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளின் செல்வத்தை பெருக்குதல், மேம்பட்டு நிற்கின்ற செல்வ வளத்தை பெற்றிருத்தல், தனித்த ஆணை சக்கரத்தை உடைமை, கடல் சூழ்ந்த நில உலகத்தில் உள்ளதாய் விரும்பப்படுகின்ற உயர்ந்த நெறியில் ஒழுகுதல் அப்படிங்கிற இயல்புகள்லாம் உடையவர் சோழன். சூரியனையும் சோழனுடைய இயல்புகளையும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு இரு பொருள் தரும் சொற்களும் அவற்றின் பொருள்களும். கரம் சொல் கரம். கதிரவன்ல கதிர். சூரியன்ல கரம்னா என்னது? கதிர் தான். சோழனுக்கு கை. இரவு இருள். கதிரவன் இருளை கொடுக்கறது, இது வறுமை. நீக்கல்னா கடிதல், தீர்த்தல். பங்கயம்னா தாமரை. மாதர் காதல். பங்கய மாதர் திருமகள். நலம்னா அழகு, செல்வம். பயிலல் உண்டாதல், பெருகுதல். பொங்குதல்னா மேல் நோக்கி விளர்தல், மேம்படுதல். உதயம் தோற்றம், பொருள் வரவு. ஓராளினா தேரின் ஒற்றை சக்கரம், ஆணை சக்கரம். வெய்யோன்னா வெம்மையுடையவன், விருப்பமுடையவன். உயர்ந்த நெறி, வான்வழி, சான்றோரால் புகழப்படுதல். இந்த பாடலில் உள்ள சொற்களும் தொடர்களும் சூரியன் சோழன் ஆகிய இரு பொருள்களுக்கும் பொருந்துவதாக இருப்பதால இது ஸ்லேடை. ஒரே நிலையில் நின்ற சொற்கள் அந்நிலையிலேயே சூரியன் சோழன் ஆகிய இரண்டு பொருள்களுக்கும் பிரித்து பொருள்படுறதுனால இது செம்மொழி சிலேடை. பிரிமொழி சிலேடை. ஒரு வகையாய் நின்ற சொல்லையோ தொடரையோ பிரித்து பொருளுக்கேற்ப கொள்ளப்படுவது பிரிமொழி சிலேடை. ஒரு வகையாய் நின்ற சொல்லையோ தொடரையோ பிரித்து பொருளுக்கேற்ப. தல்லாவிடத்தே தடந்தாமரை அடைய எல்லா அரிமான் இடர் மிகுப்ப உள்வாழ்தே சிந்தும் தகைமைத்தே எங்கோன் திருவுள்ளம் நந்தும் தொழில் புரிந்தார் நாடு. சோழனோட ஆட்சியை ஏற்றுக்கொண்டோரின் நாட்டின் நிலையையும் ஏற்றுக்கொள்ளாதவரின் நாட்டின் நிலையையும் எடுத்துரைக்கும் சிலேடை.
சோழனோட ஆட்சி பிடிச்சவங்க ஏற்றுக்குவாங்க, பிடிக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட நிலையை எடுத்துரைக்கிறது. சோழனின் மனம் விரும்ப நடந்தோர் நாட்டின் ஆதிக்கத்திற்கு ஏற்ப அமைத்து கொள்ளப்பட்ட முறை. தள்ளா இடத்து தடந்தாமரை அடைய எல்லா அரிமான்மா தப்பா இருக்கு பாருங்க. எல்லா அரிமான் இடர் மிகுப்ப தப்பா இருக்கு. எல்லா அரிமான் அதுக்கப்புறம் இடர் மிகுப்ப உள்வாழ்தேம் இடர் மிகுப்ப உள்வாழ்தேம் சிந்தும் தகைமைத்தே எங்கோன் திருவுள்ளம் நந்தும் தொழில் புரிந்தார் நாடு. சோழனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டோரின் எம்கோமானாக விளங்குபவன் சோழன். அவனுடைய மாற்றி போட்டாங்க, ரெண்டுக்கும் ஒரே பொருளை போட்டாங்கம்மா. டைப்பிங் மிஸ்டேக் தாம்மா. சோழனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டோர், இதுக்கு பொருள் சொல்கிறேம்மா. சோழனோட ஆட்சியை ஏற்றுக்கொண்டவரோட நாட்டின் நிலையும் ஏற்றுக்கொள்ளாதவரின் நாட்டின் நிலையும் எடுத்துரைக்கிறது தான் ஸ்லேடை. அதை ஏற்கனவே இங்கே போட்டாச்சு. ஆமாம், கரெக்ட் தான். பாருங்க, எம்கோமானாக விளங்குபவன் சோழன். அவனுடைய உள்ள மகிழும்படி நடந்து கொண்ட அரசர்கள் இருக்காங்க. அவர் நாட்டின் அழகு கெடாத நிலங்களில் உழுத எருதுகள் பெரிய தாமரைகள் பொருந்திய குளங்களை அடைந்தன. இகழப்படாத நெல்லரியை உழவர்கள் திரட்டினர். எங்கும் காணப்பட்ட தாமரை மலர்களில் இருந்து தேன் ஒழுகியது. சோழனின் மனம் வெறுக்க வாழ்ந்தோர் நாட்டின் அழிவிற்கு தக அமைத்து கொள்ளப்பட்ட முறை. அழிவிற்கு தக, சரிங்களா? பாருங்க, தல்லாவிடத்தே தடந்தாமரை அடைய எல்லா அரியான் இடர் மிகுப்ப உள்வாழ்தேம் சிந்தும் தகைமைத்தே எங்கோன் திருவுள்ளம் நந்தும் தொழில் புரிந்தார் நாடு. ஹெம்கோனாக விளங்குபவன் சோழன். அவனுடைய உள்ளம் இருக்கும்படி நடந்து கொண்ட நாடுகள் சில உள. அசையாத விடத்தேர் என்னும் மரங்களை உடைய மலைகள் காணப்பட்டன. அம்மலைகளில் வந்த ஆண் சிங்கங்கள் மான்களுக்கு தொல்லை தந்தால் அவை சிகரங்களை தாவின. நல்லோர் உள்ளங்களில் வாழும் நாடுகள் எல்லாம் அழிவுபட்டன. இவ்வாறு 2 நிலை. இந்த ஒரு பாடலேமா நம்ம ஏற்கனவே பார்த்த பாருங்க. இதில் சும்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும்தான். அரி மட்டும்தான், சரிங்களா? ஏன்னா ஒரு இதே 2 வகையாக கொண்டு வராங்க, அவ்வளோதான். நமக்கு அரி மானிடர் மிகுப்ப உள்வாள் தேன் சிந்தும் தகைமைத்தே எங்கோன் திருவுள்ளம் நந்தும் தொழில் புரிந்தார் நாடு. இது ஒரு பொருளா? நல்லவர்கள் இருக்கிறது. பிடிக்காதவங்க நல்லோர் உள்ளங்களில் வாழும் நாடுகள் எல்லாம் அழிவுபட்டன. 2 வகையை அப்படி பிரித்து பொருள் தருது ஒரு பாடலே. அதனால இது பிரிமொழி ஸ்லேடை. ஸ்லேடையின் விரி: ஒரு வினை பலவினை முரண்வினை நியமம் நியம விலக்கு விரோதம் அவிரோதம் என எழுவினையினும் இயலும் என்ப. ஒரு வினை சிலேடை, பலவினை சிலேடை, முரண்வினை சிலேடை, நியம சிலேடை, நியம விலக்கு சிலேடை, விரோத சிலேடை, அவிரோத சிலேடை என்னும் 7 கூறுபாட்டான் நடக்கும். எத்தனை? 7 கூறுபாட்டான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புலவர். ஒரு வினையாய் வருவது ஒரு வினை சிலேடை, ஒரு வினையாய் வருவது ஒரு வினை சிலேடை. அம்பொன் பனைமுகத்து தென்கோட்டு அணிநாகம் வம்புற்ற ஓடை மலர்ந்து இளங்க உம்பர் நவம் புரியும் வானதியும் நான்மதியும் நன்ன தவம் புரிவாருக்கு இன்பம் தரும். சரிங்களா? பாடல் விநாயகருக்கும் மலைக்கும் பொருந்தும் வகையில் அமைகிறது. விநாயகர் கச்சோடு கட்டிய பட்டம் ஒளி வீச அழகு பெற்றிருக்கிறது. ஒரு யானை. அது பொலிவுடைய முகத்தின் கண்ணே வலிய கோட்டை உடையது. முடிமீது ஒளிமிக்கு பெரிதாகிய கங்கையையும் இளம்பிறையையும் பொருந்தியது. தவம் செய்வோருக்கு வேண்டிய இந்திர பதங்கள் முதலாகிய இன்பங்களை கொடுக்க வல்லது. இது ஒரு வினைச்சிலேடை. மலை மனம் கமலும் ஓடை புத்து விளங்க அழகு பொன்னோடு கூடிய மூங்கில்கள் நிறைய பக்கங்களை கொண்ட சிகரங்களை உடையது. ஒளிமிக்கு பெரியதாகிய கங்கையும் பிறையும் பொருந்தும்படி உயர்ந்தது. தவம் செய்வார்க்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுக்க வல்லது. இது மலையோட இயல்பு.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தது விநாயகர். விநாயகருக்கும் மலைக்கும் பொருந்தும் வகையில் அமைந்தது இது. யானை உருவில் காட்சியளிக்கும் விநாயகனுக்கும் மலைக்கும் பொதுவாக பொருந்தி வரும் ஒப்புமைகளை அடிப்படையாக கொண்டது. ரெண்டுக்கும் ஒரு வினை. விநாயகருக்கும் மலைக்கும் ஒரே வகையான ஒப்புமைகள் இடம்பெற்றிருக்க. இப்பாடல் இதில் அமைந்த தொடர்கள் இவ்விரு பொருள்களுக்கும் பொருந்த அமைந்துள்ளன. இறுதியில் தரும் என்னும் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிக்கப்பட்டிருப்பதால் இது ஒரு வினைச்சொல்லிடை. அடுத்தது பல வினைச்சொல்லிடை. பல வினையாய் வருவது பல வினைச்சொல்லிடை. தவிராம் அது உண்டு கலிதளிர்ப்ப நீண்டு செவிமருவி செந்நீர்மை தாங்கி குயிலிசையும் மின்னுயிரா நுண்ணுடையார் மென்னோக்கு மேவலார் நுண்ணுயிரை ஈர்க்கின்றன. இது குயிலின் குரலுக்கும் பெண்ணின் கண்ணுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்தது. குரலோசை, குயிலின் குரலோசை எப்படி இருக்கும்? இடம் விடாமல் நரவுண்ண வந்த களிப்பால் நீண்டொழிச்சிட்டே இருக்கும். செவியின் உள்ளே புகுந்து நிறையும். கொடாத இயல்பு பெற்றது. பிரிந்தோர் உயிர்களை வருந்தும் தன்மை கொண்டது. கண் மின்னலை போன்ற நுண்ணிய இடையே உடையவர்தான் பெண்கள். அவர்களுடைய கண்கள் மென்மையானவை. அவை விடுதற்கு அரிதாகிய கல்லை உண்ட மயக்கத்தில் தலைத்தன. செவியிளவும் நீண்டு சென்றன. சிறந்த குளிர்ச்சி உடையன. தம்மை புணராத தலைவனுடைய இனிய உயிருக்கு துன்பம் தருவன. இந்த மாதிரி குயிலோட குரலுக்கும் பெண்ணினோட கண்ணுக்கும் பொருந்தி வரும் ஒப்புமைகளை அடிப்படையாக கொண்டு திகழ்கிறது இப்பாடு. இடையில் நீண்டு மருவி தாங்க அப்படிங்கிற எச்சங்கள் ஈர்க்கின்றன என்னும் வினையை கொண்டு முடியுது. நீண்டு முதலான பல வினைகளோடு மீண்டு பொருள்படுவதால் இது பல வினைச்சொல்லிடை. அடுத்தது முரண். முரண்னா நமக்கே தெரியும், எதிர்ச்சொல், ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்கிறது. மாறுபட்ட வினையால் வருவது முரண் வினைச்சொல்லிடை. மாலை மருவி மதித்திரிய மாமனம் செய் காலை துணை மேவலார் கடைய வேலை மிசை மிக்கார் கலியடங்காதாருக்கும் இயன் பொழில்கள் புக்கார் கலியடங்கும் புல். இப்பாடல் துணைவரை பிரிந்தாருக்கும் சேர்ந்தாருக்கும் பொருந்தும் வகையில அமைந்தது. துணைவரை பிரிந்தாருக்கும் இல்லம்மா, பிரிந்தவருக்கும் சேர்ந்தவருக்கும், சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் பிரிந்திருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் வகையில அமைந்தது. அதான் முரண். பிரிந்தவர் சேர்ந்தவர் முரண். பிரிந்தார் மயக்கத்தை பொருந்தியதால் கருத்து வேறுபட்டனர். காதலர் மனம் வீசுகின்ற மாலை நேரத்தில் ஒருவர் மற்றொருவராகிய நம் துணைவரை கூடாமல் இருந்தனர். அவர்கள் அஞ்சும்படியாக கரை மீது வந்து கடல் பொங்கி ஆரவாரித்தது. அகன்ற புலிகளில் புகுந்து பறவைகள் ஒளி அடங்கின. புணர்ந்தார் மாலை பொழுதனை பொருந்தி திங்கள் உலாவியது. மிக்கிருந்த கூட்டத்தை செய்யும் காலத்தில் தம் தலைவரை பொருந்தினோராய் விளங்கினர். அவர்களும் மகிழும்படியாக, என்னது அவர்களும் மகிழும்படியாக, ஆடவரும் பெண்டிருமா. கரை மீது வந்து கடல் பொங்கி ஆரவாரிக்குது. அகன்ற புலிகளில் புகுந்து பறவைகள் ஒளியடங்கின. இது இருத்திரத்தினருக்கும் பொதுவாய் பொருந்தியிருக்கு. கடல் ஆரவாரித்தது, பறவைகள் ஒளியடங்கின என்பவற்றை முறையே ஆர்த்தன அடங்கின என்னும் சொற்கள் வெளிப்படுத்துது. இந்த இரண்டு வினை சொற்களும் மாறுபட அமைந்ததால் இது முரண் வினை. ஆரவாரித்தது, ஒளி அடங்கியது, தான் ஆர்த்தன அடங்கின. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டும் முரண், அதனால முரண் சிலேடை. நியம சிலேடை. சிலேடைப்படுத்தப்பட்ட இரு பொருள்களுள் ஒன்றனை வரையறுத்து கூறுவது நியம சிலேடை. வெந்நீர்மை தாங்குவன முத்தே வெறியவாய் கண்ணீர்மை சோர்வ கடிப்பொலிலே பன்னீர்மை மென்கோல யாழே இறங்குவேன் வேல்வேந்தேன் என்கோல் உலாவும் நிலத்து. வேறுபடையை உடைய அரசனே, என்னுடைய செங்கோல் ஆட்சிக்கு உட்பட்டது இந்நுலவுலகம். இதில் வெண்மை நிறத்த உடையதாய் இருப்பன முத்துக்கள், மனமிகுந்து தேன்வழியுமாறு நிற்பன சோலைகள், குளிர்ந்த ஓசை மலவோடு கூடிய மென்மையும் கொண்டு பிறருக்கு மனக்குலையை உண்டாக்குவன யாழ்களே, யாழிசை. இவற்றை தவிர அறிவின்மை தாங்குபவர், இல்லாமையால் கண்ணீர் வடிப்பவர், பிறர் மனம் தளரும்படியான செயல்கள் ஆகியவை இல்லை என்பது கருத்து. சரிங்களா? அவர் இதில் வேறுபடைய அவருடைய நாட்டில், சோழனுடைய நாட்டில் இந்த மாதிரி அறிவின்மை இல்லாதவங்க, கண்ணீர் வடிப்பவர், பிறர் மனம் தளரும்படியான செயல்களை செய்பவர் யாரும் இல்லை. பாருங்க, வெண்மை நிறம் அறியாமை. வெறியாவதல்னா வாசம் உடைத்தாதல், வெறுமை உடைத்தாதல். கண்ணீர்மைனா கல்லாகிய நீர், கண்ணீர் என்னும் சொற்கள் இரு பொருள்பட அமைந்தன. இரு பொருள்பட எடுத்துக்கொண்ட பொருள்களுள் ஒன்றிற்கு தேற்றாகாரம். தேற்றாகாரம்னா முத்தே, பொலிலே, யாழே, ஏல, ஏ அப்படின்னு முடிகிறது தான் நெடில். தேற்றாகாரம் கொடுத்து வரையறுக்கணும். அதனால் இது நியம சிலேடை. நியம விலக்கு சிலேடை. என்னது?
நியம விளக்கு சிலேடை. இரு பொருள்பட எடுத்துக்கொண்ட பொருளை உறுதிபட கூறி அதனை விளக்குவது நியம விளக்கு சிலேடை. இரு பொருள்பட 2 பொருள்பட எடுத்துக்கொண்ட பொருளை உறுதிபட கூறி அதனை விளக்குவது. சிறைபடுவ புட்புலமே தீம்புணலும் அன்ன இறைவனி காத்து அளிக்கும் எல்லை முறையில் கொடியன குன்றத்தின் மாளிகையே அன்றி கடியவில் பூங்காவும் உள. தலைவனையே உன்னால் காக்கப்படுறது தான் இவ்வுலகம். இதில் சிறை உடைத்தாய் இருப்பன பறவை இனங்கள் அன்றி தித்தித்த புனலும் சிறையை உடையன கொடியை உடையன குன்றம் போன்ற மாளிகைகளே அன்றி மனம் பரப்பும் புவை உடையதாகிய சோலைகளும் கொடியை உடையனவாம். ஒரு அரசனின் நாட்டில் சிறைச்சாலையும் கொடுமையும் இல்லை என்று கூறி சிறப்பிப்பதாக அமைந்த பாடல். சிறைச்சாலையும் கொடுமையும் இல்லை. இதில் சிறை கொடை என்பவை சிலேடை பொருள்பட வந்திருக்கு. சிறை என்பது பறவைகளின் சிறகு, நீர்த்தடுப்பு, சிறைச்சாலை. கொடி என்பது துணிக்கொடி, மலர்கொடி, கொடுமை என்னும் பொருள்களை தரும். இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டதால் இது சிலேடை. நியம விளக்கு சிலேடை. சிறைப்படுவ புட்குலமே என தேற்றாகரம் கொடுத்து நியமித்து பின் தீம்புணலும் அண்ணா எண்ணிக்கப்பட்டது. கொடியன் மாளிகையே என தேற்றாகரம் கொடுத்து நியமித்து பின் பூங்காவும் உல எனவும் விளக்கப்பட்டது. எனவே இது நியம விளக்கு சிலேடை. ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் விளக்கப்படுது. அதனால இது நியம விளக்கு சிலேடை. விரோத சிலேடை. முன்னர் சிலேடையாக்கப்பட்ட பொருள்களை பின்னர் விரோத முறை தொடுப்பது விரோத சிலேடை. முன்னர் சிலேடையாக்கப்பட்ட பொருள்களை பின்னர் விரோத முறை. இச்சா தரனேனும் அந்தரத்து மேவானால் அச்சுதனேனும் அம்மாயனால நிச்ச நிறைவான் கலையான் அகலங்கன் நீதி இறையான் அனகன் எம்கோ. விங்கேயர்கள் ஆகாயத்தில் பொருந்தவராயினும் துன்பமடைவர். சோழனாகிய விஞ்சையன் விண்ணில் பொருந்தான், துன்பமடையவும் மாட்டான். சோழன் மாயம் செய்வதில் வல்லவனாய் கருமை நிறம் பொருந்தியவனாய் இருப்பவன் திருமால். அதனால் தான் மாயன் அழைக்கப்படுறான். மாயம் செய்யாமையும் செம்மை நிறம் உடைய சோழன், அவனும் மாயன் அழைக்கப்படுறான். சோழனுக்கும் திருமாலுக்கும் ஒப்புமைப்படுத்துறாங்க. நாள்தோறும் வளர்ந்து வெண்மையை எய்தும் கலைகளை உடையது திங்கள், அது கரையை பெற்றிருப்பதால் கலங்கள் எனப்படும். நாள்தோறும் கலை நூல்களால் அறிவு பெருக்கமுடையனவாகிய சோழன் பாவமுற்று இருப்பதால் அகலங்கன் எனப்படுவான். சிவபெருமான் பொறுப்பாகிய இமயமலையை உடையவனாகியால் நகன் எனப்பட்டான். சோழனாகிய எம்மரசன் தீய வினையின்மையினால் அனகன் எனப்பட்டான். இந்த மாதிரி சோழனுக்கும் பல பொருள்களுக்கும் சிலேடை பொருள்பட அமைக்கப்பட்டிருக்கு. இச்சாதரன் விங்கேயராகிய தேவஜாதியினருக்கும் வித்தையுடைய சோழனுக்கும் பெயர். அந்தரம் ஆகாயமாகிய விண்ணிற்கும் தீவினைக்கும் பெயர். அச்சுதன் திருமாலுக்கும் கெடில்லாதவனுக்கும் பெயர். நிறைவான் கலையை உடைய திங்களுக்கும் கல்வியார். கலையான் அறிவு நிறந்த சோழனுக்கும் பெயர். கலங்கம் மாசுக்கும் பாவத்திற்கும். அனகன் மழை இல்லாதவனுக்கும் பாவம் இல்லாதவனுக்கும். எல்லாமே சிலேடை பொருள்பட அமைந்திருக்கு. விச்சாதரன் திருமால், திங்கள செல்வன் சிவன் ஆகிய நால்வரோடும் செய்யப்பட்ட சிலேடை பின்னர் மாறுபட கூறப்பட்டதால் இது விரோத சிலேடை. அடுத்தது அவிரோத சிலேடை. முன்னர் சிலேடையாக்கப்பட்ட பொருள்களோடு பின்வரும் சிலேடை சொற்பொருட்கள் மாறுபடாமல் பொருந்து தொடுப்பது அவிரோத சிலேடை. சிலேடை சொற்பொருட்கள் மாறுபடாமல் பொருந்து தொடுப்பது அவிரோத சிலேடை. ஜோதி இரவி கரத்தான் இரவு ஒளிக்கும் மாதிரத்தான் மன்மதனை மாறு அழிக்கும் மீதாம் அனகமதி தோற்றி குமுதம் அளிக்கும் தனத்தன் இருநிதி கோன்தான். ஒளியினை உடையனாகிய கதிரவன் தன் ஒளிக்கதிர்களால் இருளை நீக்குவான். புகழை உடையவனாய் திகழும் சூரிய குலத்தில் தோன்றிய சோழன் கைகளால் பிறருடைய வறுமையை தீர்ப்பான். சோழன் வறுமையை தீர்ப்பான். கதிரவன் இருளை நீக்குவான். கதிரவனுக்கும் சோழனுக்கும் சொல்றாங்க. உமாதேவி தன் இடப்பக்கமாக கொண்ட சிவபெருமான் மன்மதனிடம் மாறு கொண்டு அவனை அழிப்பான். மிகுந்த வலிமை கொண்ட சோழன் பிற அரசர்களின் ஆற்றலை மாறு கொண்டு கெடுப்பான். இந்த மாதிரி சோழனுக்கும் கதிரவனுக்கும். வானத்தில் தோன்றுகிற திங்கள் அச்செயலால் குமுதங்களை அதாவது அல்லி மலர்களை மலரச் செய்யும். மேம்பாடுற்ற அறிவால் சோழன் மண்ணுலகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பான். குபேரன் தனுதன் என்னும் பெயரை உடையனவாய் சங்கநிதி பதுமநிதி என்னும் இருபெரும் செல்வங்களுக்கு தலைவன் ஆவான். சோழனும் பிறருக்கு இளவின்றி பொருளை கொடுத்து மிகுந்த பொருள்களுக்கு முதல்வன் என சிறப்பிக்கப்படலாம்.
பாடலில் ஜோதி இரவி மாதிடத்தான் மதி தனதன் என்னும் சொற்கள் ஞாயிறு சிவன் திங்கள் குபேரன் என்னும் பொருள்களுக்கும் சோழனுக்கும் சிலேடை சொற்பொருட்கள் புலப்பட அமைந்தன. இவை இரவொழித்தல் முதலான சொற்களோடு மாறுபாடு இன்றி ஏகுபடுத்தப்பட்டன. ஆகலால் இது அவிரோத சிலேடை. சிலேடைனாவே இரு பொருள்மா, சரிங்களா? இயற்கையாக ஒன்று சோழன், அதிகமாக இதில் பார்த்தோம்னா கதிரவன் சோழன், நிலவு சோழன், பூ பூ பெண், இந்த மாதிரி தான் ஒப்புமை. இரண்டு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ரெண்டு வகையாகவும் பிரித்து சொல்கிறாங்க. அதுதான் சிலேடை. அடுத்தது பார்க்க போகிறது விசேடவனி. அடுத்தது என்னது? விசேடவனி. ஒரு பொருளுக்கு குணம், தொழில், ஜாதி, உறுப்பு போன்றவற்றில் ஏதேனும் ஒரு குறைபாடு தோன்றும். குணம், தொழில், ஜாதி, உறுப்பு. அக்குறைபாடு காரணமாக அப்பொருளுக்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது விசேட அணி. அந்த குறைபாடை நீக்க அப்பொருளுக்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது. இது வேண்டலணி, சிறப்பணி அப்படிங்கிற வேறு பெயர்கள் இருக்கு. வடநூலார் இதனை விசூடோக்தி அலங்காரம், அதாவது விசேடம்னா மேம்பாடு அப்படிங்கிறது பொருள். விசேட அணியின் இலக்கணம். குணம், தொழில் முதலிய குறைபடுத்தன்மையின் மேம்பட ஒரு பொருள் விளம்புதல் விசேடம். குணம், தொழில், ஜாதி, பொருள், உறுப்பு ஆகியவற்றின் ஏதேனும் ஒன்று குறைபடுவது உண்டு. அதன் காரணமாக அப்பொருளுக்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது விசேடம். குணக்குறை விசேடம். குணத்தால் குறைவுபடுவதனை மேம்பாடு தோன்ற உரைப்பது குணக்குறை விசேடம். குணத்தால் குறைவுபடுவதனை மேம்பாடு தோன்ற உரைப்பது. கோட்டம் திருமுருவம் கொல்லா அவர் செங்கோல் கோட்டம் புரிந்த கொடை சென்னி நாட்டம் சிவந்தன இல்லை திருத்தார் கலிங்கம் சிவந்தன செந்தி திற. கோடைத்தன்மையில் சிறந்து விளங்குகின்ற சோழனுடைய அழகிய புருவங்கள் வளைதலை செய்யவில்லை. ஆனால் அவனுடைய பகை நாடு அரசர்களின் செங்கோல்களை வளைத்தன. அச்சோழனுடைய கண்கள் சிவக்கவில்லை. ஆனால் பகைவர்களுடைய கலிங்க நாட்டு பகுதிகள் சிவந்த தீயெரித்தலால் சிவந்தன. சோழன் சினங்கொண்டு போர்த்தெடுப்பதற்கு முன்னரே பகைவர் நாடு அழிந்ததை காட்டுறதுதான் இப்பாடல். புருவங்கள் வளைதலும் கண் சிவத்தலும் சினத்தின் அறிகுறிகள். வளைதல், சிவத்தல் ஆகியவை குணங்கள். அக்குணங்களால் குறைவு பட்டாலும் பகைவர் நாடு அழிந்தன என்னும் வெற்றி மேம்பாடு தோன்றக்கூடியதனால் இது குணக்குறை. பகைவர் நாடு அழிந்தன அப்படிங்கிற பகைவர் அழிந்தனன்னு சொல்லிட்டு வெற்றி மேம்பாடு தோன்றக்கூடியதனால் இது குணக்குறை. தொழிற்குறை. தொழிலால் குறைபடுவதனை மேம்பாடு தோன்ற உரைப்பது தொழில் குறை. ஏங்கா முகில் பொழியா நாளும் புனல் தேங்கும் பூங்காவிரி நாடன் போர்மதமா நீங்கா வலைப்பட்ட தாளணிகள் மாறி எதிர்ந்த தெவ்வர் தலைப்பட்ட தாழ் தாமரை. இடித்தலை. இடித்தலை செய்து மழை பொழியாமல் வறண்டு போகும் காலமும் உண்டு. அக்காலத்தும் நீர் பெருகி பாயும் இயல்புடையதுதான் காவிரியாறு. அவ்வாறு பாய்ந்து வளங்கொழிக்கும் நாட்டை ஆள்பவன் சோழன். அவர்களுடைய வலிய போர் யானைகளின் கால்கள் வளைந்திட பெற்ற வீரக்கழல்களை கழலாதபடி பூண்டன. யானைகளோட கால்களில் போட்டிருக்க வீரக்கழல்கள் கழலாதபடி. இந்நிகழ்ச்சி நடைபெறும் போது பகை மன்னர்களின் கால்களாகிய தாமரைகள் எல்லாம் தலையாகிய விலங்குகளை பூண்டன. யானைகள் போரணி பூண்ட அன்றே தோல்வியுற்ற பகைவர்களின் கால்களும் விலங்கிடப்பட்டன என சோழ மன்னர்களின் யானைப்படையாற்றலை பற்றி எடுத்துரைக்கிறாங்க. படைக்கலம் போர்க்களம் பூண்டு களத்துக்கு சென்று வீரம் காட்டி வென்ற பின்னரே தோல்வியுற்ற மன்னர் விலங்கிடப்படுவாங்க. ஆயினும் இப்பாடலில் தொழில் நடைபெறும் முன்னரே தொழிலால் செயலால் மேம்பாடு தொண்டு எடுத்துரைக்கப்படும். அதனால இது தொழிற்குறை. அடுத்தது சாதிக்குறை. சாதியால் குறைபடுவதனை மேம்பாடு தோன்ற உரைப்பது சாதிக்குறை. மேய நிறை புரந்து வெண்ணெய் தொடு உண்டு ஆயனார் மாறு ஏற்று அமர் புரிந்தார் தூய பெருந்தருவும் பின்னும் கொடுத்து உடைந்தார் விண்மேல் புரந்தரனும் வானூரும் போல். பசு கூட்டங்களை மேய்த்து காத்தவன் தான் கண்ணபெருமான். அவன் ஆயர்பாடியில் வெண்ணெய் தோண்டு உண்டவன். இடைக்குலத்தை சார்ந்த கண்ணபிரான் தேவர்களை எதிர்த்து போர் செய்யனான். அதனால் பொறுக்காத விண்ணுலக தலைவனாகிய இந்திரனும் தேவர்களும் தூய்மை பொருந்திய கற்பகத் தருவையும் தமது முதுகையும் தந்தாங்க. ஆயனார் என்னும் ஜாதியில் அந்த குறைபட காட்டப்பட்டவன் கண்ணபிரான். ஆயினும் தேவர்களை புறமுதுகிட்டு ஓடும் செயலை செய்ததுனால அது ஜாதிக்குறை விசேடம். அடுத்தது பொருட்குறை விசேடம். பொருளால் குறைவுபடுவதனை
மேம்பாடு தோன்ற கூறுவது பொருட்குறை விசேடம். தொல்லை மறைதேர் துணைவன்பால் ஆண்டு வரை எல்லை இருநாளி நெற்கொண்டு ஓர் மெல்லியலால் ஓங்கு உலகில் வாழும் உயிரனைத்தும் ஊட்டுமால் ஏங்கு ஒளிநீர் காஞ்சி இடை. மிகுந்த ஒளியை செய்யும் நீர்வளம் மிக்கதுதான் காஞ்சிபுரம். அந்நகரில் மென்மைத்தன்மை வாய்ந்த ஒப்பற்ற உமாதேவி உறைந்திருக்கா. அவந்த பழமையான வேதங்களும் மனிதர்க்குரிய தன்னுடைய தலைவனாகிய சிவபெருமான் எடுத்து இருநாளி நெல்ல பெறாங்க. அதை கொண்டு 32 அறங்களை வளர்த்து உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஓராண்டு கால அளவும் நூட்டி பாதுகாக்கிறார். உலக உயிர்களை பாதுகாக்கும் உமையம்மையாகிய அம்பிகையின் கருணை திறம் இதெல்லாம் வெளிப்படுத்தப்படுது. இருநாளி என்பது 2/1 படியை குறிக்குது. குறைந்த அளவு ஆதலால் பொருட்குறைவு. உயிர்கள் அனைத்திற்கும் என்பதால் மேம்பாடு தோன்றியது. இது பொருட்குறை விசேடம். குறைந்த அளவு 2/1 பங்குன்னா குறைந்த அளவு, அதனால இது பொருட்குறை. அடுத்தது உறுப்பு குறை. உறுப்பால் குறைபடுவதனை மேம்பாடு தோன்ற கூறுவது உறுப்பு குறை விசேடம். உறுப்பால் குறைபடுவதனை மேம்பாடு தோன்ற கூறுவது உறுப்பு குறை விசேடம். யானை இரதம் பரியால் இவை இல்லை தானும் மணங்கன் தனு கரும்பு தேனார் மலர் ஐந்தினால் வென்று அடிப்படுத்தான் மாறன் உலகங்கள் 3 ஒருங்கு. மன்மதனுக்கு யானை தேர் குதிரை ஆள் ஆகிய 4 படைகளும் இல்லை. அவனும் உடம்பு இல்லாதவன். தேன் நிறைந்த தன்முல்லை தாமரை கருவ விலை மா அசோகம் என்னும் 5 மால்களை அம்பாக கொண்டவன். அவற்றை மென்மையான கரும்பு வில்லில் வைத்து 3 உலகங்களையும் ஒருங்கே வென்று அடிமைப்படுத்தினான். உடம்பு இல்லாதவன் தான் மன்மதன். அவனுக்கு உறுப்புகள் இல்லை என்பது நமக்கு தெரியும். உறுப்பற்று இருந்தும் உலகத்தையே ஒரு சேரும் என்று அடிமைப்படுத்தினான். மேம்பாடு தோன்ற கூறியதுனால இது உறுப்பு குறை விசேடம். சரிங்களா? நாம் இன்றைய வகுப்பில் என்னென்ன பார்த்தோம்? விசேடம் அணி பார்த்தோம், ஸ்லேடை அணி பார்த்தோம். 2 அணிகள் மட்டும்தான் பார்த்தோம். அதனுடைய வகைகள் பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நல்லா படிச்சுக்கோங்க. ரீகால் பண்ணுங்கள். 100 நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.